இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் திருவசனம். வறியவனுக்கு அவன் துன்பத்தில் உறைவிடம் நீரே, புயற்காற்றில் புகலிடமாகவும் கடும் வெப்பத்தில் குளிர் நிழலாகவும் திகழ்கின்றீர். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித நெரியஸ் அக்லியஸ் பங்கிராசிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஜெபித்துக் கொள்வோம். அனைவரும் மகிழ்ச்சியாய் சமாதானமாய் தேவ கிருபையும் பாதுகாப்பும் ஆசீரும் நிறைந்த நல்லதொரு வாழ்க்கை வாழ வேண்டி அன்றாடம் நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக ஜெபிக்கின்றேன். இன்றைய வசனம் கூறுவது என்ன? வறியவனுக்கு, அதாவது திக்கற்றவன், ஏழைகள், கைவிடப்பட்டோர், வலிமையற்றவர்கள், இவர்களுக்கு அவர்களின் துன்பத்தில் உறைவிடம் யார்? இயேசுவே அவர்களுக்கு உறைவிடமாயிருப்பாராம். சில சமயங்களில் நம் வாழ்க்கை புயல் காற்று வீசுவது போல இருக்கலாம். அப்போது அதிலிருந்து தப்பிக்க இயேசு உங்களுக்கு புகலிடமாயிருப்பார். சில நேரங்களில் நம் வாழ்க்கை கடும் வெயில் போல அனலாக, சண்டை நிறைந்த, அன்பு அற்ற, மரியாதை இல்லாத வெப்பமாக நம்மை சுட்டரிக்கலாம். அச்சமயங்களிலெல்லாம் அந்த சூடு உங்களை எரிக்காதவாறு குளிரான நிழலாக நம் அன்பான இயேசு இருப்பார் என்கிறது இன்றைய வசனம். கேட்போமா? வறியவனுக்கு அவன் துன்பத்தில் உறைவிடம் நீரே, புயற்காற்றில் புகலிடமாகவும் கடும் வெப்பத்தில் குளிர் நிழலாகவும் திகழ்கின்றீர் என் இயேசுவே. அந்த நிழலில் நீங்கள் கவலையின்றி இளைப்பாறலாம். சில கொடூரமான மனிதர்களின் சீரல் எப்படி இருக்குமாம்? மதிலை மோதி அடிக்கிற அலையை போல இருக்குமாம். இது போன்ற சில மக்கள் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் எல்லாமுமான ஆண்டவர் உங்கள் கூடவேதான் இருக்கின்றார். நண்பர்களே, எந்த ஒரு எளியவனும் தன்னை சுற்றி இருப்பவர்களால் நெருக்கப்படும் போது, காயப்படுத்தப்படும் போது இயேசுவே எழுந்து அவனுக்கு துணையாக நிற்பார். எனவே மனம் கவலைப்படாமல் இருங்கள். இயேசு, அவரது அடைக்கலம், அது மிக பெரியது. அதில் தஞ்சம் புகுந்து கொள்ளும் உங்களை சத்ருவாலோ, அவன் அனுப்புகிற மனிதர்களாலோ, அல்லது அந்த மனிதர்களின் பொய்யாக கிரியேட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளாலோ உங்களை எதுவும் செய்ய முடியாது. இவ்வளவு அருமையான தகப்பன் இயேசு உங்களோடு இருக்கும்போது நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? நிமிர்ந்து நில்லுங்கள், நேர்மையாய் உழையுங்கள். எந்த புயலும் எந்த வெப்பமும் உங்களை தாக்கவே முடியாது. இந்த நாள் முழுவதும், இனிவரும் நாட்களிலும் இயேசுவின் கிருபை உங்களை பாதுகாக்கும். அது உங்களை நிச்சயம் பாதுகாக்க வேண்டும் என்பதாய் இன்றைய நாளில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எந்த கொடூரமானவர்களின் பொறாமையும் தீய திட்டங்களும் உங்களை தாக்காது. இந்த மாதத்தில் தினமும் நம் அன்னை மரியிடம் ஜெபமாலையும் மாதா மன்றாட்டும் ஜெபித்து அன்றாடம் ஒப்புக்கொடுங்கள். நம் தேவதாய் சகல விதமான ஆபத்துகளிலிருந்தும் உங்களை நிச்சயம் காத்து நடத்துவார். ஜெபிக்கலாமா? இயேசுவே, எங்கள் அரசரே, உம்மை துதிக்கின்றோம். நீரே எங்களை காக்கின்றவர், எங்களுக்கு ஜெயம் தருகின்றவர். உம்மை போற்றுகின்றோம். சமாதான பிரபுவே, சகல பொல்லாப்பில் இருந்தும் எங்களை மீட்டு நடத்தும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.